ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். இப்போ முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறேன். இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் தேவையில்லை, பருப்பும் தேங்காயும் இருந்தால் போதும். சிம்பிளான ஒரு கூட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு இந்த மாதிரி இளங்கீரையை எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் மரம் இருக்கிறதுனால நான் இளங்கீரையாக பறிச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கீரையாக பார்த்து வாங்கிங்க. இப்போ கீரையை க்ளீன் பண்ணி உருவி வச்சுட்டேன். இப்போ கூட்டுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதுக்கு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு தேங்காய் கூட நம்ம கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுக்கு சோம்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை வேக வச்சிடலாம். அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் 2 கிளாஸு. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் வச்சு பருப்பு வேக வைக்கலாம். அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். முருங்கைக்கீரைக்கு குழஞ்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா பதமாக வெந்திருக்குது. இப்போ இது கூட குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம உருவி வச்ச கீரை எடுத்து போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் நம்ம சோம்பு சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். கீரை நல்லா கொதிக்குது பாருங்கள். இது ரொம்ப வெந்துடக்கூடாது. முருங்கைக்கீரை ஒரு கசப்பு வந்துடும். அதனால் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வச்சு இதில் சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ லாஸ்ட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். கீரைக்கு ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் போடணும். இப்போ இன்னொரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டேன். கீரையை வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். கீரை எப்போதுமே நம்ம செய்கிற பாத்திரத்தை விட இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடணும். இல்லைன்னா அந்த ஹீட்டிலே கீரை அப்படியே கருத்து போயிடும். இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் தேவையில்லை. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தால் போதும் இந்த கூட்டு செய்யறதுக்கு. செலவே இல்லாமல் அழகாக சிக்கனமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.